ரோட் டைகர்ஸ் அப்படிங்கிற சைனீஸ் படத்தை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நான் அந்த படத்தை இங்கிலீஷ்ல பார்த்தேன், ஆனா உங்களுக்குலாம் புரியும்ல, அதனால தமிழ்ல பண்ணலான்னு இருக்கேன். எப்படி சார் எங்களுக்கு புரியணும்னு தமிழ்ல பண்றீங்களா இல்லைன்னா அப்படியே இங்கிலீஷ்ல பண்ணிடுவீங்க? சரி விடுப்பா, நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். பேய்களை வச்சு முழுநில காமெடி படம் எடுக்கிறதுக்கு நம்ம ஆளுங்களை அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி தான் காமெடியை வச்சு ஆக்ஷன் படம் ஃபுல்லாக கொண்டு போகிறதும் நம்ம ஜாக்கி ஜான் அடிச்சுக்க முடியாது. அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த படம். ஜாக்கி ஜான் அவர் பையன் ஜெய்சி ஜான் வாய்க்குள்ளே நுழையாத பேர் வச்சிருக்க வாங்குகளும் பல சைனீஸ் சாங்குகளும் நடித்த படம் தான் இந்த ரயில் ரோட் டைகர்ஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஜப்பானோட ஆதிக்கம் சைனா மேலே ரொம்பவே அதிகமாக இருக்கு. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஜாக்கி ஜானும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ரயில்வே பாலம் ஒன்று இருக்கு, அதை தகர்த்துட்டா போக்குவரத்து கம்மியாயிரும், ஜப்பானோட ஆதிக்கம் கம்மியாயிரும் அப்படின்னு நினச்சி அந்த பாலத்தை தகர்க்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்காம பண்ணாங்களா இல்ல ஜப்பான் ஆர்மி கிட்ட மாட்டிட்டாங்களா அப்படிங்கிறது தான் கதை. என்னடா படத்தை பத்தி முழு கதையை சொல்லிட்டு நினைக்காதீங்க, இது வெறும் இத்தினூண்டு கதை தான். இந்த முழு கதையும் நீங்க படத்தை போய் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்கு, அதை பேசி கிளம்பிடுறேன். முதல் பாயிண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, கம்யூனிசம் அப்படிங்க பார்த்தா அந்த படம் பூரா நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. எப்படின்னா ஜாக்கி ஜான் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரதர் தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாங்க. பிரதர் அப்படிங்கிற வார்த்தையில் என்னடா கம்யூனிசம் நீங்க கேட்கலாம், இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, பிரதர் அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்களேன். சகா அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அன்பேஷம் படத்தில் கூட கமல் அவர்கள் சகோ அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ அதுலேயே மிகப்பெரிய கம்யூனிசம் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு நிறைய ஹையர் அத்தாரிட்டி ஆதிக்க செலுத்திலிருந்து வாங்கி கொடுப்பாங்க, பல பொருட்கள், உணவுப் பொருட்கள், அந்த மாதிரி விஷயங்களையும் கம்யூனிசம் அப்படிங்கிற பேசப்பட்டிருக்கு. பாயிண்ட் 2, ஹாரி பாட்டரும் மந்திர கோலுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஜாக்கி ஜானும் ஸ்மோக்கிங் பைப்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்மோக்கிங் பைப்போட தான் வராது ஜாக்கி ஜான் அவர்கள். பல சீன்ல கீழே வார்னிங் போடுவாங்களா, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த்னு, அந்த மாதிரி வார்னிங் போட தேவையில்லை. ஏன்னா ஜாக்கி ஜான் அவர்கள் இந்த படத்தில் எந்த சீன்லையுமே வந்து ஸ்மோக் பண்ணல. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஸ்மோக்கிங் பைப் வந்து ஜாக்கி ஜான் அவர்களை இன்ஜுரி பண்ணாம காப்பாற்றிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். பாயிண்ட் நம்பர் 3, பொதுவாக சைனீஸ் படனாலே வந்து ஆள் சப்ப முக்கன்ஸா இருப்பாங்க. யார் ஹீரோ யார் வில்லன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனால் இந்த படத்தில் படம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலேருந்து இவங்க தான் பொண்ணம்மா, மார்க்கில் பூ வைக்கிறம்மா, அண்ட் திஸ் இஸ் சிடி சங்கர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு டைட்டில் வச்சா மட்டும் பத்தாதுல, சாப்டருக்கும் டைட்டில் வைக்கணும்னு சொல்லி சாப்டருக்கு டைட்டில் வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எஸ், கிறிஸ்டோபர் நோலன் அவரும் இதே மாதிரி தான் பண்ணுவார். ஆனால் சீட்டு கிட்ட கழிச்சு போட்ட மாதிரி அங்கங்கே ஸ்க்ரீன் பிளே பண்ணிருப்பாரு. பட் இங்கே வந்து கோணா தமிழ் உரை மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப புரியுத மாதிரி அப்படியே பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 4, ஜாக்கி ஜானும் ஜெய்சி ஜானும் அப்பா பைய காம்பினேஷன் அப்படி அப்படின்னு புதுசா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எது அப்பா பையன் காம்பினேஷன் புதுசா? சிவாஜி கணேசன் பிரபு, சத்யராஜ் சிபிராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சுட்டு பார்த்ததே இல்லையா? நான் என்ன சொன்னேன், சைனீஸ்க்கு புதுசுன்னு சொன்னப்பா. என் முன்னாடி கூட ஒரு 4 சைனீஸ் அக்கா இருந்தாங்க, அப்படி சூப்பரா இருந்தாங்க. அவங்க கூட அவங்க 2 பேர் காம்பினேஷன் அப்படி ரசிச்சு அப்படி கை தட்டலாம் சிரிச்சாங்களா பாத்துக்கேன். பாயிண்ட் நம்பர் 5, இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம், ஆனாலும் போர் அடிக்காத ஃபிலிம். அது பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நிலக்கரி இன்ஜின் தான் அதிகமாக போக வரும், செஃப் மாதிரி ட்ரெஸ் போடா சைனீஸ் ஃபிலிம் அப்படிங்கிறது அங்கங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி அப்படி செதுக்கி இருக்காங்க சைனீஸ் படத்தை. ஒன்ஸ் அப்பான் டைம் இன் சைனா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக ஆர்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியுது. பாயிண்ட் நம்பர் 6, டயலாக்ஸ். நான் கூட அந்த படத்தை இங்கிலீஷ்லாம் பார்த்தேன், ஆனா எல்லா இங்கிலீஷும் எனக்கு புரிஞ்சு நிறைய ஜோக்ஸ் நான் சிரிச்செல்லாம் பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு எளிமையான இங்கிலீஷ்ல எளிமையான டயலாக்ஸ்ல இருந்துச்சு. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொல்லி கிளாஸ் படிச்சுட்டு டியூஷன் போகாம கட் அடிச்சுட்டு குழந்தைங்க படத்துக்கு வந்தா கூட அந்த இங்கிலீஷ்ல ரொம்ப புரிஞ்சு எல்லா டயலாக்ஸும் எல்லா காமெடிக்கும் சிரிப்பாங்க. அண்ட் அடல்ட் காமெடி கூட இல்ல, சோ எல்லா குழந்தைங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிறது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். பாயிண்ட் நம்பர் 7, மியூசிக். பொதுவாக ஜாக்கி சான் படம்லாம் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இருக்கும், இந்த படத்துல இல்லாம இருக்குமா? இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவாக காமெடி டயலாக்கும் காமெடி சீன்ஸும் இல்லாதப்போ நம்ம ஒதுட்டு அங்கங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அங்க வர மியூசிக். சோ அந்த மியூசிக் வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு தான் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 8, ஆக்ஷன் சீக்வன்சஸ். படமே சைனீஸ் அண்ட் ஜப்பானீஸ் அப்படிங்கிற கான்ஃபிளிக்ட் நடக்கிறதுனால படத்துல ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு. எதிரிங்க எல்லாரும் துப்பாக்கி வச்சு சுத்தி இருந்தாலும் நம்ம ஆளுங்க சுத்தில வச்சு சுத்தி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் கூட்டமே திரண்டு வந்தாலும் அப்படியே மளிகை சாமான் வச்சு சமாளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ். படத்துல எவ்வளவு தூரத்துக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கு. பாயிண்ட் நம்பர் 9, பாட்டு. ஜாக்கி சானும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து படம் முழுக்க அங்கங்க பாட்டு பாடிட்டே வராங்க. கொஞ்சம் காமெடியா இருக்குன்னு வச்சுக்கோமே. நான் இங்கிலீஷ்ல பார்த்தேன், அதனால என்ன பாட்டு அப்படிங்க சரியா புரியல. ஒரு தமிழ்ல போயிருந்தா இந்த பாட்டு பாடிருப்பாங்க, போன உசுறு வந்துருச்சு. ஏன்னா அங்கேயும் ட்ரெயின் இங்கேயும் ட்ரெயின், நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேற அப்படி இருந்திருக்கும். பாயிண்ட் நம்பர் 10, the one and only ஜாக்கி ஜான். ஜாக்கி ஜான் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1-on-1 ஃபைட் இருக்கும், நிறைய சிரிக்க வைப்பாரு, நிறைய அடி வாங்குவாரு. பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி ஜான் படமாகட்டும், ஜேம்ஸ் பாண்ட் படமாகட்டும், கூட ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணுக்காக ஒரு ஃபைட் வரும். அந்த படத்தில் அப்படி கில்மாவா சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அவர் எங்கெங்க வராரோ அங்கங்க அடிச்சு சிரிக்க வைக்காம காமெடி அடிச்சு சிரிக்க வைக்கிறார். ஃபைனலி இட் இஸ் ஜாக்கி ஜான். ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணாலும் வந்து அடமொழி வைக்காம 100 படங்களுக்கு மேலே பண்ணவர். வயசாயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து முகத்திலையும் கைகளிலும் சுருக்கங்களோட தெரிஞ்சாலும் வயசாகல அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் படத்தை முடிச்சு போகும்போது ஆடியன்ஸை இந்த டயலாக் சொல்ல வைக்கிறார். வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்றை விட்டு போகல. ரயில் ரோட் டைகர்ஸ் அப்படிங்கிற படத்தை நீங்க பாத்துறீங்க அப்படின்னா உங்க ரிவ்யூவை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க இந்த படம் பார்க்கல அப்படின்னா எங்க ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க ரிவ்யூ பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிஹைண்ட் ரேட்டிங் சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? ரயில் ரோட் டைகர்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு பிஹைண்ட் ரேட்டிங் 2.75.